போக்குவரத்து சங்கங்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. சுமார் 2 மணி நேரம் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை எனவும் தெரிகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். சுமார் 2 மணி நேரம் நடந்த இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை இறுதியில் தோல்வியில் முடிந்திருக்கிறது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன தாயுமானவன்? சுமார் 2.5 மணி நேர பேச்சுவார்த்தை என்பது இங்கே மேற்கொண்ட நிலையில தொடர்ந்து இழுபறியாக இருந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. மீண்டும் வருகின்ற 19ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வர தொழிலாளர் நல ஆணையம் சார்பில் தொழிற்சங்கத்தினர் மற்றும் போக்குவரத்துறைக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. போராட்டம் குறித்தான நோட்டீஸ் வழங்கிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து ஆலோசனையில ஈடுபட்டு வந்த நிலையில் 9ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல தொழிற்சங்கத்தினரின் கூட்டமைப்பின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக 9ஆம் தேதி போராட்டம் மேற்கொள்வது குறித்தான நடவடிக்கை குறித்தான விவரங்கள் வெளியிடப்பட இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்திருக்கிறது. குறிப்பாக 96 மாதங்கள் கடந்தும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய அகவிலைப்படி என்பது இன்னும் வழங்கப்படவில்லை. அதனை முதற்கட்டமாக உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மற்ற கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய 15வது ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல், கருணை அடிப்படையிலான வேலை ஆகியவற்றை குறித்தான பொங்கல் பண்டிகைக்கு பின் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்பதனை தொழிற்சங்கத்தினர் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார்கள். அரசை கலந்து ஆலோசித்த பிறகே அகவிலைப்படி உயர்வு குறித்தான அறிவிப்பை வெளியிட முடியும் என போக்குவரத்து துறையின் சார்பில் திட்டவட்டமாக தகவலை வெளியிட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த குறைந்தபட்ச அகவிலைப்படி உயர்வை உடனடியாக அறிவித்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை திரும்ப பெறுவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் தகவலாக வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அரசின் சார்பில் காலக்கெடு என்பது கேட்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து அதற்கான கால நிர்ணயம் என்பது கேட்கப்பட்ட நிலையில் அதற்கு தொழிற்சங்கத்தினர் இசைவு தெரிவிக்க மறுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் 9ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தற்போது தொடர்ந்து ஆலோசனையில ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு 15வது ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்றவர்களுக்கான தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, வாரிசுதாரர்களுக்கான வேலை வாய்ப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்டவைகள் தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில டிசம்பர் 19ஆம் தேதி ஸ்ட்ரைக் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில தோல்வி எட்டப்பட்டு உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. இதில் 23 தொழிற்சங்கத்தினருக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இதிலும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில தற்போது வேலை நிறுத்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தமிழகம் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.